ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியா இருக்கார். கண்டக சனியா இருந்தவர் கண்டக சனியா வந்ததுலேருந்தே கன்னி அனுபவிச்ச விஷயம் 3 விஷயத்துல ரொம்ப இன்டென்சிஃபையாக அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம், நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருந்தேங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னா திடீர் தானங்க வரும். ஆமாங்க, அது எங்கன்னா ரொம்ப தூரம் போனால் பரவாயில்ல, இங்கேருந்து பக்கத்து தெருக்கு பால் வாங்குறதுக்கு 2 வீலர் எடுத்துன்னு போனேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு நிதானமாக தான் போனேன். பால் வாங்குறதுக்கு பக்கத்து தெருவுக்கு இன்னும் 100 ஸ்பீட்லேயே போவாங்க? இல்லை, நிதானமாக தான் போனேன். குறுக்கால ஒரு நாய் ஓடி வந்துச்சு. ஓடி வந்த உடனே நான் இன்னும் மீடியமாக போனாலும் பிரேக் அடிச்சா அது மேலே மோதி அது இன்னும் கொயின்னு கத்தின்னு ஓடிடுச்சு. எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு காலில் ஒரு ராடு வச்சுருக்கேன், இல்லை நொண்டி நடந்துட்டுருக்கேன். வண்டிக்கு ஏகப்பட்ட செலவு, எனக்கு ஏகப்பட்ட செலவு, ஒரு பால் வாங்க போனது குத்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்படின்னு சொல்கிற கண்ணி நிறைய உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன பேசினாலும் எங்கள் மனைவி எப்பயுமே எங்கள் மனைவி மிச்சமாக தான் பேசுவா. நான் 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுவா. 4 வார்த்தை பேசிட்டா அவள் அடங்கிடுவா, நானும் அடங்கிடுவேன். இப்போ என்னன்னா நான் 2 வார்த்தை பேசினா 200 வார்த்தை பேசுகிறேன். என்னால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கி போட்டு போயிடலாமான்னு தோணுது. குழந்தைங்களுக்காக பார்க்குறேன். இப்படி வருத்தப்படுற கண்ணி உண்டு. புரியுதுங்களா? இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸே இல்லைங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி வருது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண மாத்திரை போடுற, ஒரு 2-3 மாத்திரை பெயின் கில்லர்ஸ் கேட்கல. நான் எப்பயுமே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பேன், கேட்கல. டாக்டர்கிட்ட போனால் பிபி ரொம்ப ஷூட்டப் ஆயிருக்குங்க, நாங்கள் அப்சர்வேஷனில் வைக்கணும், ஒரு 3 நாள் நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு பிரச்சனை வராமல் இருக்குங்க, திடீர்னு பூகம்பம் மாதிரி வந்துச்சுங்க. இது அத்தனையும் கண்டக சனி கொடுத்தார். இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, சனி வக்ரகதி அடையிறது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது, குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறது இன்னும் ப்ளஸ். சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. அதுக்கும் மேலே வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ண போறார்? பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன்.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ஏகப்பட்ட கடன் இருக்குப்பா. அந்த தனிநபர் கடன்லாம் அடைச்சிட்டு நான் கொஞ்சம் பேங்க் லோன் கூட வாங்கிட்டு நல்லா டீசெண்டாக கௌரவமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்டினா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். எப்படி கட்டுறதுக்கான வழியும் தெரில, வாய்ப்பும் தெரில, எந்த விதத்தில் நம்ம கட்டலாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே எனக்கு கூடி வர மாட்டேங்குது. இந்த காலகட்டம் ஏதோ ஒன்று கூடி வரும். நீங்கள் அந்த தனிநபர் கடனை அடைச்சிட்டு பேங்க் லோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு கூட தனிநபர் கடன் அடைக்கலாம். இல்லை வீட்டில் இருக்க பெண்கள் வந்து என்னங்க பெண்கள்னா பொண்டாட்டி கொடுப்பாளாங்க, கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அக்கா தங்கச்சி அம்மா யாரோ ஒருத்தவங்க ஏன் பண்ணி வேற அந்த ஆள்கிட்ட கடனை வாங்கி நான் உன்னை பாடாப்படுத்திக்கிறேன், இந்த கண்ணு இதை வச்சுக்கோன்னு பெத்த தாய் கொடுக்கலாம், வச்சுக்கோ, வச்சுட்டு நீ வந்து கடனை அடிச்சுட்டு திருப்பி நீ அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பெத்த தாய் கொடுக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கடனை அடைச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான காலகட்டம். கடன் குறித்து கடன் இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேங்க, நோய் இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேங்க, இப்படிலாம் ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதில் பல ஆசைகள் நிறைவேறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப கல்யாணம் ரொம்ப நாள் ஆகுதுங்க, ஒரு குழந்தை இருந்தால் பல வைத்தியம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஆசை குழந்தை மேலே இருக்க தானே செய்யும். பல வைத்தியம் பண்ணிட்டேன், குழந்தை இல்லாத வாழ்க்கை ரொம்ப விட்டேத்தியாக இருக்குது. குழந்தை இருந்தால் ஆகும், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். சனி பகவான் குழந்தை பிராப்தம் கொடுப்பாங்களாங்க, தாராளமாக கொடுப்பார். அவர் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தத்தை கெடுக்கிறது, திருமணத்தை கெடுக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன், புரியுதுங்களா, சொல்லிட்ட கொடுப்பார். அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க, கைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்ட ரொம்ப நாளாக பஞ்சாயத்து. ஏதோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பஞ்சாயத்து. அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அம்மா அப்பா போன பின்னாடி யார்கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு என் அண்ணன் தம்பிங்களுக்குலாம் ஊரில் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. நான் வந்து சென்னை வந்துட்டேன், நான் வந்து பெங்களூர் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருந்தீங்களா, பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பிள்ளைனால நான் கடுமையான மன உளைச்சல் ஆளாயிருக்கேங்க. என் புள்ள பெருசாக தங்க கம்பியாக மாற வேணாம், ஏதோ ஓரளவுக்கு மற்ற பிள்ளைங்க மாதிரி கௌரவதையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க, இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைங்க சார்ந்து உங்களுக்கு ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குது அப்படின்னா சில ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறும். என் புள்ள படித்தா போதுங்க, பாஸ் பண்ணால் போதும்னு ஆசைப்படுறேங்க, அழகாக பாஸ் பண்ணிட்டும், கவலைப்படாதீங்க. ஆக இந்த 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் குறித்து உங்களோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குன்னா அது சாலிடாக நிறைவேறும், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இது அத்தனையும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, குருனோட பார்வை இருக்குது. இந்த காலகட்டம் 138 நாட்களில் கடைசி ஒரு 40 நாட்கள் இருக்குது இல்லையா, இந்த 40 நாட்கள் என்னங்க ஆகும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்காது, சனி கண்டக சனியாக இருக்காரு. நம்ம உறவுகள்லாம் பூர்வீகம் சார்ந்து நம்ம அப்பா உறவு, அப்பா சைடு உறவு, மாமியார் சைடு உறவு எல்லாம் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்தாங்க, நல்லா பழகுனாங்க, திருப்பி அவங்களுக்கும் நம்மளுக்கும் பஞ்சாயத்து வருதேப்பா. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போகிற மாதிரி தோணுதேப்பா, டெஸ்ட் மோட்ல போகிற மாதிரி இருக்கேப்பா, திருப்பி பொண்டாட்டினோட ஆட்டம் தாங்க முடியலையேப்பா, திருப்பி ஹெல்த் இஷ்யூஸ் வருதேப்பா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு லைட்டாக நிறைய வராது, ஒரு கொஞ்சம் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக அந்த 40 days இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், நீ என்ன வேணா பேசிட்டு போமா, நீ என்ன சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் விட்டு கொடுக்கறது, உறவுகள் கிட்ட விட்டு கொடுக்கறது, ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லதும்மா. ஆக இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன பண்ண போறார், பெரும்பாலும் நல்லது தான் செய்ய போறார், இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல விட்டு கொடுக்கறது நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கம்மா, நாங்களும் எங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுமா, இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லைம்மா, பண்ணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா வராதா தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா. அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம், பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா, கூடி வருமா. அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம், அவள் இன்ஜினியரிங் போவாளா, மெடிசன் போவாளா, வெளிநாடு போவாளா, இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பமா ஓயும், இந்த மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்து. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.